நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த தப்பு பண்ணால் அதுக்கு தண்டனைன்றது கோர்ட் நமக்கு கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அது காரண கர்த்தா என்னன்றதை பாருங்க. இறைவன் அங்கே இருக்கிறான்றது அர்த்தம். நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு இருந்து நம்ம அதை திருத்தி எப்படி வரோம் அப்படின்றத பார்க்குறாரு. அப்போ நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏதோ ஒரு கர்மா உங்ககிட்ட இருக்கு. அந்த கர்மாவை நீங்க விதியை மதியால வெல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விதின்றத ஆண்டவன் கொடுத்துட்டாரு. அதை எப்படி நம்ம மாத்துறோம்? நம்ம பல பேர் என்ன பண்ணோன்னு, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க காரணம், அவங்க காரணம், அது இது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நானே நிறைய இடத்துல சொல்லியிருந்தாலும் நம்ம அது புரிதல் வரும்போது நம்ம அதை மாத்தணும்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சா நம்மளுக்கு அந்த ஒரு புரிதல் ஏற்படும் போது மாற்றம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது சக்சஸ்ன்ற நமக்கு வருது. யாரையும் குறை சொல்லாம செஞ்சது நான் பண்ணதுதான் தப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணும்போது அதுல மேடு பள்ளம் எல்லாம் வந்தாலும் மாற்றம் வரும். சட்டத்திட்டங்கள் எப்படி ஒரு வண்டி ஓட்டுறோம், தப்பா பண்ணா லைசன்ஸ் இல்லைன்னா எப்படி ஃபைன் போடுறாங்களோ, நீங்க தப்பு பண்ணும் போது இந்த இயற்கை ஒரு ஃபைன் போடும், அது தண்டனை கொடுக்கும், வலிக்கும். அது பேர் தான் கர்மா. அந்த கர்மா சேர்க்காம இருக்கணும்னா நம்ம அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, தண்டனை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா இறைவன் என் கூட இருந்து திருத்துறாருன்னு நான் நினச்சிக்குவேன். அப்போ நான் அதை அப்பப்போ மாற்றும் போது ஓகே நீ பண்ணிட்ட கரெக்டாக இரு, நீ பாரு அப்படின்னு நான் சிரிக்கிறேன் பார்த்தீங்களா, ஓகே சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது இறைவன் நம்மளை விட்டு இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்பேன். அப்போது நான் அந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன். அப்போது எல்லா இதுக்கும் நான் ஜெயிச்சா மாத்திரம் என்னை நான் எடுத்துக்கிறேன், தோத்தா நான் என்னை எடுத்துக்காம அடுத்தவங்களை கையை காமிக்கிற தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தோத்துட்டேன்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு என்னை சார்ந்தவங்களையும் என்னையும் என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் மாற்றும் போது சக்ஸஸ்ன்னு வருது. அதனால தான் எப்பயும் சொல்லுவேன், தாட்டு ப்ராசஸ்ஸு ஆக்ஷனு ஈக்குவல் ரிசல்ட். யோசிங்க, நடக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன், நம்ம சேர்ந்து பயணிப்போம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வாங்க.